தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 19. புறநகர் பகுதியில் மலைகளுக்கு மத்தியில் ஒய்யாரமாக எழும்பி இருந்தது அந்த காட்டு பங்களா. வரச் சொன்ன நேரத்துக்கு 10 நிமிடம் இருக்கையில் சபாபதியோடு தேஜன் வந்து சேர்ந்தான். வேல்முருகனும் போஸும் மற்றொரு காரில் வந்திறங்கினர். வழி நெடுக தேஜன் துருவி துருவி கேட்ட எதற்கும் அவர்கள் பதில் உறுக்கவில்லை. ராதாகிருஷ்ணன் சொன்ன நபரை சந்திக்கவிருக்கிறான் என்பதை தாண்டி ஒரு தகவலும் பெயரவில்லை. தேஜன் பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு இருந்தான். உள்ள போ தேஜா, நீ சந்திக்க வேண்டியவர் உள்ளதான் இருக்காரு. உன்னோட கேள்விக்கான பதிலும் உள்ளதான் இருக்கு, சபாபதி நிதானமாக சொன்னார். பதில் உள்ளதான் இருக்குன்னு தெரிஞ்ச உங்களுக்கு பதில் என்னன்னு தெரியாதா? உனக்கு நாங்க கெடுதல் செய்வோமா? நான் கேட்டதுக்கு பதில் இது இல்லை. எள்ளலாய் சிரித்தான். எல்லாம் உன் நல்லதுக்காக தான் என்று அவர்கள் சொல்வதை ஏற்க பிடிக்கவில்லை. நல்லதுக்கு செய்வதை ஒளித்து மறைத்து செய்வானேன்? கண்டுபிடித்து கேட்ட பின்னாவது உடைத்து சொல்லலாமே. அது கூட முடியாத அளவிற்கு அப்படி ஒரு நல்லதா? நல்லதோ கெட்டதோ அவனை கேளாமல் முடிவு செய்வதா? அதென்ன, அவன் வாழ்வை அவரவர் முடிவு செய்வது? நடப்பவை எதுவும் கொஞ்சம் கூட அவனுக்கு பிடிக்கவில்லை. மற்றவர்கள் அங்கேயே நின்று கொள்ள முன்னே தெரிந்த சிறிய பட்டாசாலையை தொடர்ந்தான். 10 அடி முடிவில் ஒரு பெரிய மரக்கதவு. நுண்ணிய வேலைப்பாடு மிகுந்த அந்த தேக்கு மரக்கதவை அழுத்தம் கொடுத்து திறந்தான். ஒரு கிரீச்சிடலுடன் திறந்த கதவிற்கு அப்பால் சாய்வு நாற்காலியில் சோகமே உருவாய் சுருக்கமே உடலாய் ஒருவர். தேஜன் திகைத்து போனான். சோர்வாய் தளர்வாய் அங்கிருந்த நபர் ரெங்கன். அனுதினமும் அவன் தேடும் தந்தை ரெங்கன். தும்பைப்பூ தலையும் தளர்ந்த உடலும் சுருங்கிய தோளும் இடுங்கிய கண்ணும் என்று இருந்தவரை பார்த்த மாத்திரத்தில் இன்னார் அவர் என எளிதில் அடையாளம் கண்டு கொண்டான். முதுமை கொடுத்த உருமாற்றம் எல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. இரும்பில் அடித்தது போல நெஞ்சில் பதிந்த உருவம் அது. அதை மறைத்து வைக்க முடியாமல் முதுமையின் அத்தனை முத்திரைகளும் தேஜனிடம் தோற்று போயின. பார்க்க மாட்டோமா, பேச மாட்டோமா என தவித்து நிதம் தேடிய தந்தையை இவ்விடம் கண்ட தேஜன் ஸ்தம்பித்து நின்றான். தந்தை ஜனத்திரளில் ஒரு புள்ளியாய் தேய்ந்து போன தந்தை. ஜன சமுத்திரத்தில் ஒரு துளியாய் அவனை தொலைத்து போன தந்தை. ஜன சஞ்சாரத்துள் தினம் அவரை தேடவிட்டு தொலைந்து போன தந்தை. மன சாம்ராஜ்யத்துள் அவனை தள்ளி வைத்து தவிக்க விட்ட தந்தை. தினம் தினம் சஞ்சலத்தில் அவனை தவிக்க விட்டு தள்ளி நின்ற தந்தை. அப்பா! வாய் வரை வந்த வார்த்தையை விழுங்கிக் கொண்டு வெறித்தான். வாயா தேஜு, ஏ ராசா! தேஜன் அசையவே இல்லை. இரு கரம் நீட்டி யாசித்தார் ரெங்கன். அவரை பார்க்க பரிதாபமாக இருந்தது. நீட்டிய கரங்களை தாவி வந்து பற்றி கொள்ள அங்கே நின்று இருந்தது வெறும் தேஜுக்குட்டி மட்டும் இல்லையே. அப்பா அப்பா என அனுதினமும் அழும் தேஜுக்குட்டி மட்டுமா அங்கிருந்தான்? அழும் அவனை அமைதிப்படுத்த படாத பாடுபடும் தேஜேந்திரனும் அல்லவா கூட இருந்தான். கால்கள் வேரோடு நின்று இருந்தான் தேஜன். எங்க அப்பா என நெஞ்சம் விம்மும் அதே நேரம் விவரிக்க இயலா ஏக்கமும் கோபமும் ஒரு சேர எழும்பி அவனை நிலைகுலைய வைத்தன. தந்தையின் பிரிவு அவனை கொதிக்க வைத்தது. அதே தந்தையின் தளர்வு அந்த கொதிப்பை குறைத்தது. ஒரு பெரும் உணர்ச்சி போராட்டத்தின் முடிவில் துக்கம் அடைத்த தொண்டையையும் மீறி அப்பா என்றான் தேஜன். தேஜு, என்ன மன்னிச்சடியா? ரெங்கன் வயதை மீறி கதறினார். தந்தைக்கும் மகனுக்குமான தனிமையை தர வேண்டி வேல்முருகன் கதவை வெளிப்புறம் இருந்து சாத்தினார். அப்பா என்று அழைத்த மகனை பார்த்து தாரை தாரையாய் கண்ணில் நீர் வழிய,
தேஜு, என் கிட்ட வாயா என்று நீட்டிய கையை நீட்டியபடியே மன்றாடினார். கண்கலங்கி நின்றிருந்த தேஜன் வெறுப்பில் முகத்தை திருப்பிக் கொண்டான். விருப்பும் வெறுப்பும் அவனை பந்தாடியது. என் மூஞ்சில கூட முழிக்க மாட்டியா தம்பி? வயோதிகரின் குரலில் சொல்லனா வேதனை. அதற்கு மேல் கோபத்தை இழுத்து பிடிக்க தேஜனால் ஆகவில்லை. ஏன்பா என்னை விட்டுட்டு போனீங்க? குரல் உடைந்து கேட்டான். புத்தி கெட்டு போயிட்டண்டா தம்பி என தலையில் அடித்து கொண்டு அழுதார். என்ன இருந்தாலும் அவனுடைய தந்தை ஆயிற்றே. வேணாம்பா என கையை பிடித்து தடுத்தான். நடுங்கிய உதடு அவனுடைய அன்பின் ஆழத்தை காட்டியது. தம்பி, அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார். அவன் ஏங்கி கிடந்த முத்தம். தேஜேந்திரனை மீறிக்கொண்டு தேஜு குட்டி வெளியே வந்தான். நோட்டை எடுத்து அவர் கையில் வைத்து சுருங்கிய கரத்தை பிடித்து கொண்டு அழுதான் தேஜன். என்றைக்கோ அவர் தந்த நோட்டை இத்தனை வருடம் தன் கூடவே வைத்திருக்கும் மகனை நெஞ்சு வெடிக்க பார்த்தார் பெரியவர். அவர் செய்த பாவத்தின் பரிமாணம் பூதாகரமாய் தெரிந்தது. தவறு. பூதாகரமான பாவத்தின் பரிமாணம் பரிபூர்ணமாக தெரிந்தது. பச்சிளம் பாலகனை பரிதவிக்க விட்டேனே, மாபாதகத்தை செய்தேனே என தலை தலையாய் அடித்து கொண்டு மருகினார். ஜன்னல் கம்பிகளை பற்றி கொண்டு இலக்கின்றி வெளியே வெறித்திருந்தான் அவன். அழுகை சத்தம் ஓய்ந்த பின் மெல்ல திரும்பினான். நோட்டு மட்டும்தான்ப்பா இருந்தது, நீங்க வரவே இல்லை. நான் உயிரோடவே இல்லடா தேஜு. ரெங்கன் மீண்டும் கதறி அழுதார். விருப்பென்றும் ஒத்துக்கொள்ள முடியாமல், வெறுப்பென்றும் ஒதுக்க இயலாமல் ரெண்டுங்கெட்டான் நிலையில் இருந்தவன் தந்தையின் அணைப்பில் அடங்கி போனான். எத்தனை வருட ஏக்கம்! அத்தனையும் கரை புரண்ட வெள்ளமென பெருக்கெடுத்தோடியது. உணர்வலையில் சிக்கி திக்கு திசை தெரியாது இருவரும் தத்தளித்தனர். அவரை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று நினைத்து வைத்திருந்த எதையும் கோர்வையாய் கேட்க இயலவில்லை. அவருக்கும் அடுத்து என்ன என்று புரியவில்லை. பிறந்த குழந்தையை வருடி வருடி புலகாங்கிதம் எய்தும் தாய் போல ரெங்கன் அவனை தொட்டு தொட்டு பரவசமடைந்தார். மன்னிப்பானோ மாட்டானோ என்கிற தவிப்பை அந்த ஸ்பரிசம் கொஞ்சம் அடக்குவது போல இருந்தது. அப்பா தரும் அந்த ஒற்றை முத்தத்துக்காக நாளெல்லாம் தவம் கிடக்கும் அந்த தேஜு குட்டியாகவே கனநேரம் மாறிப்போன தேஜன் மெல்ல சுயம் தெளிந்தான். இப்பதான் என்னை பார்க்கணும்னு தோணிச்சாப்பா? குரலில் மீண்டும் ஒரு ஒதுக்கம் தலை தூக்கியது. சாமி, வாய் பொத்தி அழுதார். என்னை மறந்துட்டீங்கல்லப்பா? நெஞ்சை நெருடிய கேள்வியை தகவலாகச் சொன்னான். மறக்கலடா தேஜு, உன்னை நினைக்காத நாள் இல்லடா தம்பி. அப்பா, ஜோசியர் அழைச்சிட்டு போவார்னு மூடத்தனமா நம்பிட்டேன்டா. அப்படியும் மனசு கேட்காம அன்னைக்கே திரும்ப வந்து உன்னை எங்கெல்லாமோ தேடினேன்டா. நீ அகப்படவே இல்லடா. அங்கேதான்ப்பா இருந்தேன். அன்றைக்கு வெறு வெறு என்று சென்ற ரயிலின் சத்தம் இப்போதும் கேட்டது. தேஜு, உங்க சித்தியும் மாமனும் செஞ்ச சதிடா. கூட சேர்ந்து தேடுற மாதிரி என்னை அலக்கழிச்சிட்டாங்க. என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல வரல சாமி. தம்பி, சாமர்த்தியம் இல்லாமல் இருந்து தொலைச்சிட்டேன். தொலைக்கக்கூடாதது தொலைச்சிட்டேன். ஆனால் உன்னை தேடுறதை நிறுத்தலை தம்பி. என்னை நம்பியா? கடற்கண்ணின்னு உன்னை தேடாத இடம் இல்லை. ஒரு நாள் வளையல்காரர் தான் ஒரு வடநாட்டுக்காரரோட உன்னை பார்த்ததா சொன்னார். அந்த நிகழ்வை தேஜனும் மறந்திருக்கவில்லை. நெற்றி சுருக்கி நினைவு கூர்ந்தவன் முகமே அதை சொல்லிற்று. சேட்டு வீட்டுக்கு அருகில் ஒரு ரயில் நிலையம் இருக்கும். தினம் மாலை சேட்டம்மா அங்கே நடை பயில்வாள். போக வர இருக்கும் ரயிலை பார்த்தவாறே தேஜு குட்டி அமர்ந்திருப்பான். எவரிடமும் பேசாமல் வருவோர் போவோரை ஏக்கத்தோடு பார்த்தபடியே எவரையோ எதிர்பார்த்து அமர்ந்திருப்பான். சலோ பேட்டா என சேட்டம்மா சொல்லும் வரை அசையாது அமர்ந்திருப்பான். யாரை தேடுற என அந்த அம்மா ஹிந்தியில் கேட்பார். சேட்டம்மாவுக்கு தமிழ் தெரியாது, இவனுக்கு ஹிந்தி புரியாது. புரிந்தால் மட்டும் சொல்லிவிட போகிறானா என்ன? இலக்கற்ற பார்வை பார்ப்பான். அப்படி ஒரு தினம்தான் வளையல் தாத்தாவை பார்த்தான். தெரிந்தவரை கண்டதும் அவனுடைய முகம் பிரகாசமானது. அதற்குள் கூட்டம் அலைமோத அவர் காண கிடைக்கவில்லை. அடுத்த ஓரிரு நாளில் அவரை சேட்டின் வீட்டிலேயே பார்த்தான். அவரும் பேச்சு கொடுத்தார். வரியா தம்பி, வீட்டுக்கு போகலாம் என்றார்.
சேட்டம்மா பிழிய பிழிய அழுதாள். அப்பா சித்தி எல்லாம் உன்னை தேடுறாங்க தம்பி என்று அவர் சொன்னதுதான் தாமதம். செங்கத்தின் முகம் அவனை துரத்தி அடித்தது. வரியா என்று அவர் கேட்க, வரல என ஆணித்தரமாய் சொன்னான். அவர் அதிர்ந்து போனார். சேட்டம்மா குளிர்ந்து போனாள். மேரா பச்சா என அவள் வாரி அணைத்து முத்தமிட்டதும் கூட நினைவுக்கு வந்தது. அன்றைக்கு இரவு அப்பா வருவார் என்றும் வந்தால் என்ன செய்வது என்றும் பலதையும் யோசித்து கொண்டே தூங்கியதும் கூட இப்போது நினைவுக்கு வந்தது. ஆனால் அப்பா வரவே இல்லை. அதன் பின்னும் கூட ஒரு முறை அந்த தாத்தாவை பார்த்திருக்கிறான். அந்த முறை அவர் சேட்சியிடம் பணத்தை கைமாற்றிக் கொண்டிருந்தார். அவனை பார்த்ததை செங்கத்திடம் சொல்லாமல் இருக்க சேட்டு பணம் தருகிறாரோ என்று கூட அவன் நினைத்தான். அப்படி நினைத்து செங்கத்தோடு சேர்த்து அந்த தாத்தாவையும் நினைவிலிருந்து அகற்ற முயன்றதுண்டு. பணம் பத்தும் செய்யுமாம். அந்த தாத்தா மட்டும் பணத்தோடு விரோதமா பாராட்டப் போகிறார். வெறுப்பாய் அவனுடைய இதழ் வளைந்திட, உங்ககிட்ட சொல்லாம இருக்கத்தானே சேட்டு பணம் கொடுத்தாரு, அதையும் வாங்கிக்கிட்டு உங்ககிட்டையும் சொல்லிட்டாரா? ஏளனமாய் இப்போது தந்தையிடம் கேட்டான். என்னையா தேஜு, எவ்வளவு பெரிய விசுவாசி வளையல்காரரு, உன் மேல பெத்தவராட்டமா அவருக்கு எத்தனை பாசம் சட்டென சொன்ன ரெங்கன் அவன் பார்த்த பார்வையில் தலையை குனிந்தார். பெத்தவராட்டமா? ஆமாமா, பாசம்தான். தேஜன் எள்ளலாக சொன்னான். தம்பி, உன் மேல எனக்கு பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? தப்பில்ல தம்பி, நான் நடந்துக்கிட்டதும் அப்படித்தானே இருந்தது. நல்ல விதமா நினைக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டேன். தப்பில்ல, நீ நினைக்கிறது தப்பில்ல. தழுத்தழுத்த குரலில் தன்னையே நொந்து கொண்டவர் ஒரு பெருமூச்சோடு தொடர்ந்தார். ஆனா வளையல்காரர் என்னாட்டம் இல்லப்பா. ஒரு நல்ல தகப்பனாட்டமா உன் மேல பாசம் வச்சவர் அவரு. ஆமாமா, அதனாலதான் என்னை அங்கேயே விட்டு வைக்க அங்கேயும் பணம் வாங்கிக்கிட்டாரா? நான் சேட்டு வீட்டில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லியும் நீங்க வரலையே. அவர் மேற்கொண்டு விவரத்தை மறைச்சிட்டாரா, இல்லை நீங்க மறந்துட்டீங்களா? தேஜன் கேட்ட கேள்வியில் குழந்தை போல பெரியவர் விசும்பினார். அவனுக்கே காண சகிக்கவில்லை. சலிப்பாய் தலையசைத்தான். இப்ப எதுக்கு இதெல்லாம் எதுக்காக சொல்றீங்க? போனவன் போனான்னு விட்டாச்சு, விட்டதை விட்டாச்சுன்னு அப்படியே விட்டுட வேண்டியது தானே. போனவன் போனான்னு விடவே இல்லையே தம்பி. தொடர் இருமல் அவரை பேச விடவில்லை. அழைப்பு மணியை அவர் அழுத்த வெளியே நின்று இருந்தவர்கள் உதவிக்கு வந்தனர். அவரையும் ஆசுவாசப்படுத்தி அவர் சொல்ல வந்ததையும் சொல்லி முடிக்க உதவினர். சார் சொல்றதெல்லாம் உண்மை டீச்சே. உங்க மேல அவருக்கு அளவு கடந்த பாசம். போதும் போஸ், வேடிக்கையா இருக்கு. பெற்றவரோட பாசத்தை மற்றவங்க சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் பழைய ரங்கன் இல்லடா தம்பி. ரங்கன் தழுதழுத்தார். தம்பி, என்னை நம்புறதானே? தேஜு, நான் முன்ன போல கோழை இல்லடா. ஆனா உன் முன்னால நான் முன்னை விட அதிகமாக பயப்படுறேன்டா. குற்றமுள்ள நெஞ்சை பிடித்து கொண்டார். புறங்கையால் கண்ணை துடைத்து கொண்ட தேஜன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். இப்ப ஏன்பா வந்தீங்க? நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்த கேள்வியை தாழ மாட்டாமல் முடங்கி போனார் பெரியவர். தேஜா, அப்பா கலங்கி போயிட்டாரு பாரு. போஸ் மத்தியஸ்தம் செய்ய வந்தார். என்ன மன்னிச்சிடு தம்பி. ஆய்ந்து ஓய்ந்து அமர்ந்திருந்த வயோதிகர் தழுதழுத்தார். தேஜன் இன்னதென்று விவரிக்க இயலா பார்வை ஒன்றே அவர் பக்கம் வீசினான். தேஜேந்திரனும் தேஜி குட்டியும் அவனுள் முண்டி அடித்துக் கொண்டு கிளம்பினர். நெஞ்சை நோக்கி மடங்கிய கரத்தை பிடிவாதமாய் பாக்கெட்டிற்குள் திணித்தான் தேஜன். இப்ப ஏன்பா வந்தீங்க? கை நடுங்க நடுங்க கரம் கூப்பிய பெரியவரை பார்க்க அவர்கள் அனைவருக்கும் பரிதாபமாக இருந்தது. தேஜேந்திரனுக்கும் கூட. தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடுமே. ச! பிடரியை கோதிக்கொண்டு பார்வையை திருப்பிக் கொண்டான். தொண்டைக்குள் அமில உருண்டை உருண்டது. விழுங்கவும் முடியவில்லை, உமிழவும் முடியவில்லை. பெற்று வளர்த்தவர் என்று சொல்ல முடியாவிட்டாலும் பெற்றவராயிற்றே. தடுமாறி எழுந்த பெரியவர் தேஜேந்திரனின் கையை பற்றி பாவ மன்னிப்பு வேண்டி தழுதழுத்தார். என்ன மன்னிச்சிடு தம்பி என மீண்டும் நெஞ்சுருக யாசித்தார். அதையே எத்தனை முறை சொல்லுவீங்க? தந்தை நிலை இறங்குவது அவனுக்கு தாழவில்லை.
அதை கண்டு தான் இலகுவது பிடிக்கவும் இல்லை. லீவ் மீ அலோன், கசப்பாக சொன்னான். பார்க்க மாட்டோமா, பேச மாட்டோமா என பல வருடம் காத்திருந்தவனுக்கு பெற்றவரின் பக்கம் ஒரு பார்வையை வீசக்கூட பிரியமில்லாது போனது. பாசமா பகையா என்றே புரியாத உறவை பக்கம் சென்று தொட்டு பார்க்க திராணி இல்லை. பக்கபலம் வேண்டி மயிலாவை மனம் நாடியது. மயிலு, எங்கடி போய் தொலைஞ்ச? நெஞ்சு மீண்டும் அரற்றியது. மயிலாவை மீண்டும் தேடியது.